அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், குட் ஈவினிங். கொஞ்சம் டீம்ல குயிக்கா எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, நாங்க செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், நாங்க வந்து ஆகஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல டீம் செலிப்ரேஷன் செஷன்ல இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், எவ்ரி சண்டே வந்து எங்களோட டீம்ல அந்த வீக் எங்களோட டீம் மெம்பர்ஸ் செய்த அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நாங்கள் ஜூம்ல செலிப்ரேஷனாக நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இது ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக்குக்கான செஷன். ஓகே, ஸோ டீம்ல கொஞ்சம் குயிக்காக எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. நாங்கள் வந்து செஷனுக்குள்ள போவோம். ஓகே, நான் வந்து சஃபா ரஸ்லான், எஃப்எக்ஸோரால வந்து மேனேஜர் என்ற டைட்டில் இருக்கிறேன். ஸோ எந்த சைடில் ஓகே, என் மில்லினஸ் கிளப் லீடர்ஸ் அவங்களோட டீம்ல அச்சீவ் பண்ணின லீடர்ஸை விட்டு நான் பர்சனலா பார்க்குற என் லீடர்ஸை வந்து நான் இப்போ விஷ் பண்றேன். ஸோ இதை தொடர்ந்து என் டீம்ல மில்லினஸ் கிளப் லீடர்ஸ் வந்து அவங்களோட சைட்ல அச்சீவ் பண்ணின லீடர்ஸை அவங்க விஷ் பண்ணுவாங்க. ஓகே, நான் பேசுறது கிளியர் தானே? எதுவும் கவரேஜ் இஷ்யூவா இருந்தா கொஞ்சம் செக் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, நான் செஷனை கண்டினியூ பண்றேன். ஓகே, ஸோ இந்த ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக் வந்து எங்கள்கிட்ட டீம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஃப்எக்ஸோரா பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணினேன். அதாவது முதல் ஸ்டெப் வந்து 250 கம்ப்ளீட் பண்ணி எங்களோட யூ ஷாப்பை நாங்கள் ஆக்டிவ் பண்ணுறது தான் எஃப்எக்ஸோரா பிஸ்னஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த வகையில் அதை வந்து எங்களோட டீம்ல கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறாங்க நஃப்ஹா சிஸ்டர், ரேஹேஸ்வரி, ஷமீரா சிஸ்டர். இவங்க 3 பேரும் 250 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் இன்கமுக்கு ட்ரை பண்ணி அடுத்தடுத்த வீக் வந்து நீங்கள் இந்த செலிப்ரேஷன் செஷனில் வந்து ஒரு இன்கம் ஏர்னராக நீங்கள் ரெகக்னைஸ் ஆகணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அவங்களோட முதல் ஸ்டெப் யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணி அவங்க இன்னுமே ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்களோட 2B ஷாப்பு, ஓகேவா, 2B ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க ஹஸ்மியா சிஸ்டரும் நுஸ்ரா சிஸ்டரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ்டர்ஸ். ஸோ நீங்கள் இதே மாதிரி உங்களோட 7 ஷாப்பையும் குயிக்காக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி குயிக்காக நீங்கள் எஃப்எக்ஸோரால நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களையும் நான் இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோட டீமில் இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் அச்சீவர்ஸை பார்ப்போம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஜெயந்தினி சிஸ்ட். இன்கம் 10,000 இந்த வீக் வந்து ஏர்ன் பண்ணி இவங்க வந்து பவீந்திரன் டீம் மெம்பர். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இது போல தொடர்ச்சியா ஒவ்வொரு வீக்கும் வந்து நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும், எஃப்எக்ஸோரால நீங்கள் ஒரு பெஸ்டான லீடராக வளரணும்னு சொல்லி உங்களை இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால், எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து வீக்லி இன்கம் 20,000, கிட்டத்தட்ட 7 days இன்கம் வந்து 20,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஜாரா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 40,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜாரா சிஸ்டர். ஸோ இது போல தொடர்ச்சியா நீங்க நல்ல இன்கம் எடுக்கணும், உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி இந்த இடத்துல நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா, பவீந்திரன் இந்த வீக் இன்கம் வந்து 20,000. டோட்டலா அவர் வந்து 2,60,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவீந்திரன். குயிக்கா நீங்க அடுத்தடுத்த வீக் வந்து மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதோட பவீந்திரன் வந்து இப்போ ஒரு 2 daysக்கு முன்னுக்கு அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி, ஓகேவா, நேத்தோ முந்தின நாளோ ஆக்சிடென்ட் ஆகி அவரோட கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிறாரு. ஸோ ஏழுமானவங்க அவருக்காக வந்து ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, ஓகேவா. ஸோ நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பெஸ்டான லீடர். உண்மையிலே அவரு அந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து இப்பயும் அவரோட டீமை வந்து அவர் பெஸ்டா தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாரும் அவருக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா, எங்களோட டீம்ல இந்த வீக் வந்து 30,000 வீக்லி இன்கம் 30,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க சஸ்னா சிஸ்டர்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் சஸ்னா சிஸ்டர். அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 80,000. இவங்களுமே ஒரு பெஸ்டான லீடர். டீம்ல இருக்கிற எல்லாரையும் மோட்டிவேட் பண்றது, கைட் பண்றது எல்லாமே வந்து பெஸ்டா செய்யற ஒரு லீடர். சஸ்னா சிஸ்டர் வந்து இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சஸ்னா சிஸ்டர் நீங்க இருக்கிறீங்களா? இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அல்லது நீங்க chat பாக்ஸ்ல போடலாம். சஸ்னா சிஸ்டர், சஸ்னா சிஸ்டர் இருக்கிறீங்களா? chat பாக்ஸ் போடுங்க அல்லது நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணேலும். சஸ்னா சிஸ்டர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க டீம்ல வந்து இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க ஃபர்மிளா சிஸ்டர். இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 2,80,000. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்மிளா சிஸ்டர். நீங்க வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீக் கண்டிப்பா மில்லியனர் கிளப் மெம்பரா இந்த இடத்துல ரெகக்னைஸ் ஆகுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். குயிக்கா நீங்க அந்த டைட்டில் அச்சீவ் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா எங்களோட டீம்ல வந்து மில்லியனர் கிளப் லீடரா இருக்கிற ஃபாகிரா சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்து 20,000. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாகிரா சிஸ்டர். உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகணும். வீக்லி 50,000, 1,00,000, 2,00,000 சொல்லி நீங்க நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களை நான் இந்த இடத்துல விஷ் பண்ணி கொள்றேன். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா ரிஸ்வானா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 60,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க, வீக்லி இன்கம். நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பெஸ்டான ஒரு லீடர் ரிஸ்வானா சிஸ்டர். ஸோ உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகணும் சிஸ்டர். நீங்க வந்து எஃபெக்ட்ஸ் ஒரு ஆள் ஒரு வீக்கும் இதை விட பெஸ்டா நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு உங்களையும் இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எங்களோட டீம்ல இந்த வீக் ஓகே மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ் ஸ்கூல்ல வந்து பர்வீன் சிஸ்டரோட டீம்ல வந்து அதிகமா கொஞ்சம் மைக்கு மியூட் பண்ணு. ஓகே. இந்த வீக் வந்து எங்களோட டீம்ல பெஸ்ட் லீடர் ஆஃப் த வீக் டைட்டில வந்து ஃபர்வீன் சிஸ்டர் எடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த மில்லியனர் கிளப் லீடர்ஸ்ல வந்து ஃபர்வீன் சிஸ்டரோட டீம்ல அதிகளவானவங்க இந்த வீக் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன் சிஸ்டர். ஸோ இதே மாதிரி நீங்க தொடர்ச்சியா இந்த டைட்டில் அச்சீவ் பண்ணணும். உங்களோட டீம்ல நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் உருவாகணும் ஒவ்வொரு வீக்கும் சொல்லி நான் உங்களை இந்த இடத்துல விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ இவ்வளோ தான் எந்த சைடில் வந்து நான் விஷ் பண்ண இருந்த லீடர்ஸ். ஸோ இவங்க எல்லாரையும் நான் விஷ் பண்ணிட்டேன். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் எங்களோட டீம்ல மில்லியனர்ஸ் கிளப் லீடர்ஸ் சைடில் இன்கம் எடுத்த லீடர்ஸை பார்ப்போம். ஸோ இன்கம் எடுத்த லீடர்ஸ் எல்லாரையும் இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஓகே மிஸ்ரா சிஸ்டர், நீங்க உங்களோட சைடில் அச்சீவ் பண்ணின லீடர்ஸை விஷ் பண்ணலாம். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் சஃபா சிஸ்டர். நானும் சஃபா சிஸ்டர் டீம் லீடர்ஸை விஷ் பண்ணிக்கொள்ளிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அதே மாதிரி இந்த வீக்ல வந்து இன்கம் ஏர்னர்ஸா குவாலிஃபைடான எல்லாரையும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் பண்ணிக்கொள்ளிய. அடுத்தது சின்ன சின்ன பாயிண்ட்ஸுகளால இன்கம் குவாலிஃபைட் ஆகாத லீடர்ஸ்க்கும் நான் ப்ரே பண்ணிக்கொள்ளி அடுத்த தடவை தொடர்ச்சியான இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, ஏண்ட டீம் மெம்பர்ஸை விஷ் பண்ணதுக்கு என் லீடர் வந்து வெயிட் பண்ணி கொண்டுச்சு. ரிஃப்ட் சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தாரு. சஃபா ரிஃப்தாக்கு கோஹோஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா சரி.
ஓகே சிஸ்டர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. குட் மார்னிங், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கு நான் வந்து எங்களோட மிஸ்டர் சிஸ்டர் அவர் டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவரோட டீம்ல நான் விஷ் பண்ணதுக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்டோட நாங்கள் பார்ப்போம். நான் வந்து ரிஃப்தா. இந்த நாங்கள் இப்போ இதுக்குள்ளே இருப்போம். இந்த நேரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட கங்க்ராச்சுலேஷன் எல்லா இதுக்கு முன்னுக்கு ஷேர் பண்ணினேன் எங்கள் சஃபா சிஸ்டர்ட டீம்ல எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. அதோட இப்போ எங்களோட டீம் இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு 250 பாயிண்ட்ஸ் போட்டு இஃபாத்தா சிஸ்டர். ஸோ கங்க்ராச்சுலேஷன் இஃபாத்தா சிஸ்டர், விஷ் ஆல் தி பெஸ்ட். நான் வந்து உங்களை அடுத்த கட்டமாக இன்கம் ஏர்ன் பண்ணணும் சொல்லி விஷ் பண்ணிக்கொள்ளிய. அதோடய நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். எங்களோட ஒன் இயர் ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு 5 ரோசஸ் சிஸ்டர். அவ வந்து சூப்பர் லீடர் உண்டு. கங்க்ராச்சுலேஷன் 5 ரோசஸ் சிஸ்டர், விஷ் ஆல் தி பெஸ்ட். எங்களோட எபெக்ஸரால அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. அதோட நெக்ஸ்ட் சிஸ்டர் அடுத்து வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு எங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிச்சு நிசாஃபா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன், விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஸ்டெப் வந்து நீங்களும் இன்கம் ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரி டீம்ல உங்களோட டீம் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய நிசாஃபா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து எங்களோட நளிர சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன். அவ வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு 1 இயர் ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிச்சு. விஷ் ஆல் தி பெஸ்ட். நீங்க வந்து உங்களோட டீமோட அடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களோட இன்கம்மை இந்த ஏர்ன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்து வந்து கங்க்ராச்சுலேஷன் ஷாமிலா சிஸ்டர். அவ வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு சக்சஸ்ஃபுல்லாக 1 இயர் ஷாப் அண்ட் 2B ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. ஸோ சூப்பர் லீடர் உண்டு. விஷ் ஆல் தி பெஸ்ட் ஷாமிலா சிஸ்டர். அடுத்த கங்க்ராச்சுலேஷன் அஸ்ரா சிஸ்டர். இவ வந்து என்னென்றால் 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவட 1 இயர் ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் உங்களோட இன்கம் எதிர்பார்க்கிய. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்து வந்து கங்க்ராச்சுலேஷன் புஷ்ரா சிஸ்டர். நீங்க வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு இவ வந்து யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிருச்சு. ஸோ வந்து இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களோட இந்த வீக்ல உங்களோட ஒர்க் இது பண்ணி இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீக் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கணும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய. விஷ் ஆல் தி பெஸ்ட் புஷ்ரா சிஸ்டர். அதே மாதிரி பார்த்தா கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட்ல சிஸ்டர். 250 பாயிண்ட்ஸ் போட்டு இவ வந்து சக்சஸ்ஃபுல்லாக யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிச்சு. இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட்ல சிஸ்டர், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களோட இன்கம் நெக்ஸ்ட் இதுல வந்து ஷேர் பண்ணணும் பண்ணி நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட்ல சிஸ்டர். அது வந்து கங்க்ராச்சுலேஷன் நஜ்ல சிஸ்டர். இவ வந்து அவட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிச்சு 250 பாயிண்ட்ஸ் போட்டு.
அதோட வந்து இவட இந்த டீம் ஒர்க்கையும் செஞ்சு கொண்டு இன்ஷால்லா சக்சஸ் ஆக போகணும் நான் அடுத்த கட்டமா இவட இன்கம் ஏர்ன் பண்ணணும் சொல்லி விஷ் பண்ணிக்கொள்ளிய விஷ் ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். அடுத்து நாங்க பார்ப்போம் எங்க இதுல வந்து இந்த வீக் இன்கம் ஏர்னர்ஸ்ல சிஸ்டர். இந்த வீக் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு சிஸ்டர். சூப்பர் லீடர். அவ வந்து இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. விஷ் ஆல் தி பெஸ்ட் ஷாமிலா சிஸ்டர். என் வந்து ஷாமிலா சிஸ்டர் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு மென்ஷன். ஷாமிலா சிஸ்டர். சிஸ்டர் நான் பேசுறது கிளியர் தானே? ஓ கிளியர். ஷாமிலா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணினா உங்களுக்கு அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தரேன். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருங்க. ஷாமிலா. ஓகே ரிஷ்டா சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் சிஸ்டர். இது வந்து நான் ரிஷ்தா. இந்த வீக் வந்து 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிருச்சு. டோட்டல் இன்கம் 1,70,70,000. அதோட நான் வந்து என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமாச்சும் நான் ரிஷ்தா ரிஸ்வி. நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துச்சு. அதோட வந்து நான் இந்த எப்எக்ஸ்ராஜ் இதுல ஜாயின் ஆகி 6 மந்த்தாக ஒர்க் பண்ணியேன். என் இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு கொண்டிருச்சு. அதோட வந்து என் இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணி அதோட 1A 2B ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணி டீம் ஒர்க் செஞ்சு கொண்டு சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு கொண்டிருச்சு. அண்ட் வந்து என் லீடர்ஸான மிஸ்டர் சிஸ்டர் அண்ட் ஹாஜர் சிஸ்டர் அவங்களோட இதோட நான் வந்து அவங்களுக்கும் இந்த தேங்க் பண்ணணும்னு சொல்லிருச்சு. அவங்க வந்து அப்படி நல்ல ஒரு எண்ணத்தோட என்ன எந்த நாளும் சூப்பர்வா கைட் பண்ணி கொண்டு போற. எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து அந்த அவங்களோட இந்த இதுகள் டைம் இந்த இல்லை அப்படி இல்லாம எந்த நேரமும் நான் எந்த இது கேட்டிருந்தாலும் எனக்கு தெரியாதுகள் அதே மாதிரி அந்த டவுட்ஸ்கள் இருந்திருந்தாலும் அவங்க வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி எங்க மிஸ்டர் சிஸ்டர் ஹாஜர சிஸ்டர். அடுத்த வந்து இந்த நேரமும் மிஸ்டர் சிஸ்டர் இன்னும் சொல்லணும். அவ வந்து இந்த நேரமும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு இருச்சு. நான் எந்த நேரமும் அவகிட்ட சொல்லிய வந்து அவளோட மோட்டிவேஷன் எந்த நாளும் எனக்கு தாங்கொண்டுதான் நினைத்தால் அவளால்தான் நான் வந்து இந்த தூரம் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் என்னை வந்து அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து மில்லியன் கிளப் மெம்பர் ஆகணும் தான் இது இருந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் அதையும் நான் கட்டாயம் சக்சஸ்ஃபுல்லாக செய்தேன் சொல்லி இதண்டி கொண்டு நான் இதை முடிச்சுக்கொள்வேன். நெக்ஸ்ட் சிஸ்டர். Congratulations first minister sister. First minister sister very superb leader உண்டு. அதே மாதிரி வந்து அவ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவ வந்து சக்சஸ்ஃபுல்லாக இந்த வீக் அவட இன்கம் வந்து 20,000 மாஷா அல்லாஹ். அதே மாதிரி டோட்டல் இன்கம் 1,70,000. அவவே நான் விஷ் பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் மீனா சிஸ்டர். இந்த விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்களும் வந்து மில்லியன் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய உங்களையும். நெக்ஸ்ட்
கங்க்ராச்சுலேஷன் ஹாஜர் சிஸ்டர். இவவும் ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர் உண்டு. அதே மாதிரி வந்து அவட வந்து இந்த வீக் இன்கம் வந்து 20,000, டோட்டல் இன்கம் 2,20,000. கங்க்ராச்சுலேஷன் ஹாஜர் சிஸ்டர். இந்த எபக்ஸரா இதுல வந்து உங்களோட ஃபியூச்சர் வந்து சக்சஸ்ஃபுல்லாக அமையணும். அதோட வந்து விஷ் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் மில்லியன் கிளப் மெம்பரா ஆகணும் சொல்லி இந்த மந்த்ல நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன் முஷஃபிர சிஸ்டர். அவட வந்து இந்த வீக் இன்கம் வந்து 1,10,000. ஸோ சூப்பர் லீடர் அண்ட் ஹார்ட் ஒர்க். இவ வந்து ஒரு பிளாட்டினம் எக்ஸிக்யூட். நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல வந்து டைமண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் முஷஃபிர சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் அண்ட் வந்து விஷ் ஆல் தி பெஸ்ட். உங்களோட லைஃப்ல இன்னும் இன்னும் மென்மேலும் நீங்க வந்து சக்சஸ் நோக்கி போகணும். உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் நான் விஷ் பண்ணிக்கொள்ளிய முஷஃபிர சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதோட வந்து நாங்க எங்களோட இதை முடிச்சுக்கொள்ளியேன். இதை வாய்ப்பை தந்த மிஸ்டர் சிஸ்டர் அண்ட் சஃபா சிஸ்டர் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. Okay, Jazakallah khair, sister. Congratulations all the achievers, leaders. Okay. Farvin sister, அடுத்து நீங்க மீட்டினை கண்டினியூ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து ஃபர்வீன், மில்லியனர் கிளப் மெம்பர். நாங்கள் வந்து எங்களோட டீம்ட அச்சீவர்ஸை நாங்கள் பார்ப்போம். உண்மையிலுமே ஃபர்ஸ்ட்டுக்கு மிச்சம் சந்தோஷமாயிக்குது. என்னன்னு சொன்னால், நான் இந்த வீக் லீடர் ஆஃப் த வீக்ன்ற டைட்டிலில் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறேன். அல்ஹம்துலில்லா. என்னன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸும் எங்களோட மில்லியனர் கிளப் மெம்பர்ஸ் அவங்களோட எஃபர்ட்டை போட்டு அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு வந்து கூடுதலாக இன்கம் எடுக்க வேணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் வந்து போடுறாங்க. அப்ப அதற்கான ஒரு ரெக்கக்னேஷன் ஒன்று கிடைக்குது. அது வந்து சின்ன ஒரு சந்தோஷமா இருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா ஆயிக்குது உண்மையிலேயுமே. அல்ஹம்துலில்லா. இந்த டைட்டில வந்து ஒவ்வொரு வீக்கும் நான் அச்சீவ் பண்ண வேணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒண்டிக்கு. உண்மையிலே மிச்சம் சந்தோஷம். நாங்க பார்ப்போம் எந்த டீம்ல உள்ள மெம்பர்ஸ்ட எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஷாப் ஆக்டிவ் பண்ணவங்கள பார்ப்போம். கங்க்ராச்சுலேஷன் ரஸ்மினா சிஸ்டர். இவங்க வந்து ஒரு சூப்பர்பான ஒரு லீடர் உண்டு. அவங்க வந்து ஸ்டார்டிங்ல நல்ல ஓர்டர்ஸ் எடுக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அவங்க வந்து இந்த வீக் வந்து அவங்களோட 3A ஷாப்புக்கு ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்க 3A ஷாப்பையும் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரஸ்மினா சிஸ்டர். அடுத்தது வந்து ஹிமாசா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஹிமாசா சிஸ்டர். இவங்க வந்து இவங்களும் கூட நல்ல ஓர்டர்ஸ் எடுக்கிறவங்க. இவங்க வந்து அவங்களோட 2B ஷாப்பை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட இன்கம்மை எடுக்க வேணும், உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து நஸ்லி சிஸ்டர். இவங்க வந்து அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னு சொன்னா ஒரு மூத்தவங்க ஒன்று தான். இவங்க என்னடா அவங்களுக்கு சொன்னாங்க பேர புள்ளிகள் எல்லாம் மீக்குது அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து என்னன்னு சொன்னா இப்ப இவங்களுக்கு போன்ல உள்ள சப்ஜெக்ட் இதுல ஒன்றுமே தெரியா, டைப்பிங் தெரியா, எப்படி டைப் பண்ண வேணும், எப்படி ஃபார்வர்ட் பண்ண வேணும் அப்படின்னு ஒன்றுமே தெரியான்னு சொன்னாங்க. ஆனால் லேர்ன் பண்ண விருப்பமாயிக்குது. இருந்தாலும் கூட எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியா, நீங்க சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயுமே இவங்க ஒவ்வொரு ஓர்டர் சொல் போட கொலையும் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து என்னென்ன சஜஸ்ட் பண்ண வேணும் அப்படின்ட்டு கேட்பாங்க. கேட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள அவங்களுக்கு உண்மையிலுமே விளங்கி கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அதே மாதிரி ஓர்டர்ஸ் போடுற எப்படி அதெல்லாமே கேட்டு செஞ்சு ஒரு மாதிரி அவங்க வந்து அவங்களோட யூஷப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலுமே இப்போ அடுத்தது வந்து அவங்களோட டீம் ஒர்க் இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க அமைச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்மை வந்து எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து மஹஜஃபீன் சிஸ்டர். இவங்க வந்து அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. 250 கம்ப்ளீட் பண்ணி போட்டு. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து உங்களோட அடுத்தடுத்த ஷாப்ஸையும் வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள விஷ் பண்ணிக்கொள்கிறேன்.
அடுத்தது வந்து சஜா அஹமத். கங்க்ராச்சுலேஷன் பிரதர். இவர் வந்து 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப்பை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ருஷ்னா சிஸ்டர். அவங்களோட 3A ஷாப்பை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. இவங்களையும் நான் அடுத்தது சொல்றேன். ருஷ்னா சிஸ்டர் இவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல தான் இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் தந்து ஜாயின் ஆகினாங்க. உண்மையிலுமே சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்க ஃபாலோ பண்ணி அந்த மாதிரிக்கு வந்து இந்த இன்கம் எடுத்திக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு போறோம் அவங்களுக்கான அந்த நாலேஜ் கைடன்ஸ் எல்லாமே இவங்களோட லீடர் கொடுத்திக்கிறாங்க. அதே மாதிரி அதையும் ஃபாலோ பண்ணி சரியா 1 வீக் ஃபுல்லா அவங்க வந்து ப்ராடக்ட் லேர்ன் பண்ணி அதுக்கு பிறகு வந்து அவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 வீக்ஸ்ல மாதிரிக்கு டைம் எடுத்துக்கொண்டாங்க அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ண. அதுக்கு பிறகு வந்து அவங்க கண்டினியூஸா அவங்களோட 1A ஷாப் 2B ஷாப் 3A ஷாப்பை வந்து கண்டினியூஸா அவங்க வந்து ஆக்டிவ் பண்ணி ஒரு அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் அவங்களோட ஆர்டர்ஸ் மூலமா எடுத்திக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு சிங்கிள் மதர். இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மவுத்துன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயுமே அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா ஏண்ட மூலமா மத்தவங்களோட வந்து நோய்களை அவங்களோட அந்த ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்யூஷன் ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னா அது உண்மையிலுமே பெஸ்டா தான் நீக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கீழேயும் கூட மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணினாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் இப்ப சிங்கிள் மதரா ஈக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு கீழே ஜாயின் ஆக்கி அவங்க வந்து அவங்களையும் அவங்களோட யூ ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ண வச்சிக்கிறாங்க. உண்மையிலுமே ஒரு சூப்பர்பான ஆக்டிவான ஒரு லீடர் உண்டு. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு குயிக்கா போக வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். இவங்க வந்து அவங்களோட இன்கம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஒரு பர்சனல் இஷ்யூ ஒன்றால வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதனால நான் அவங்களோட சொன்ன விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கொண்டேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து ருசைகா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் வந்து 20,000. இவங்கள பத்தி சொல்லணும்னு சொன்னா உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒன்றுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. இவங்க வந்து ஏன் டிரெக்ட் ஒரு டவுன்லைனர் ஒன்று தான். நியூஸ் குரூப் மூலமா இவங்க வந்து எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகினாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. உண்மையிலுமே பிஸ்னஸையும் தாண்டி ஒரு பாண்டிங் ஒன்று இவங்கள்ட்ட மேலே இருக்குது. என்ன விஷயமே எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியா நல்லா இவங்களோட நான் வந்து பேசணும் அதே மாதிரி இவங்களும் தாக்குவாங்க. ஒரு கம்ஃபர்டபுள் ஒன்று இருக்குது இவங்கள்கிட்ட. உண்மையிலேயே இப்ப நாங்க ஒரு பிசினஸ் ஒன்று செய்யறோம்னு சொன்னா இப்ப நாங்க வந்து இப்ப லீடர் ஆகின நாங்களும் தான் அதே மாதிரி எங்களோட டவுன்லைனர்ஸும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று ஒரு மெயின்டைன் பண்ணி கொண்டு அப்படி ஒரு பாண்டோட நாங்க ஒர்க் பண்ணக்குள்ள அது வந்து எங்களுக்கு ஈஸி ஆயிக்கும். அவங்களோட பேசுறது அவங்கள கைட் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு ஈஸி ஆயிக்கும். உண்மையிலேயுமே இவங்க ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் லீடர் உண்டு. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ரஸ்மினா சிஸ்டர். இவங்க ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு லீடர் உண்டு. இவங்களோட டவுன்லைனர் தான் ருஷ்னா சிஸ்டர். இவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே நல்ல ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடியவங்க. அதே மாதிரிக்கு வந்து இப்ப வந்து நல்ல ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து லீடர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் சாம்பியன் அந்த டைட்டிலும் வந்து அவங்க வின் பண்ணினாங்க. நல்ல சூப்பர்பான ஒரு லீடர் உண்டு. அதே மாதிரி ஃபேமிலியா இந்த பிசினஸ செஞ்சு கொண்டு போறாங்க. இவங்களோட வந்து மகனையும் இவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டும் ஜாயின் ஆக்கி இவங்க 2 பேரும் தான் மெயினா செய்யறாங்க. ஹஸ்பண்ட் ரெக்ரூட்மெண்ட் சைட்ல வந்து ஹஸ்பண்ட் மிச்சம் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயுமே ஒரு பிசினஸ் இந்த ஒரு ஃபேமிலியா வந்து இந்த பிசினஸ செஞ்சு கொண்டு போகலும். ஒரு நல்ல ஒரு பிசினஸ் உண்டு. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து ஷாஃபிரா சிஸ்டர். இவங்க வந்து இந்த வீக் 10,000 எடுத்திக்கிறாங்க.
அதே மாதிரி இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 70,000. இவங்களும் கூட ஒரு நல்ல சூப்பர்பான ஒரு லீடர் உண்டு. இவங்களோட டவுன்லைனர்ஸ் தான் ரஸ்மினா சிஸ்டர், உஷ்ணா சிஸ்டர் எல்லாம். நீங்களும் குயிக்கா அடுத்த லெவலுக்கு 1 lakh அச்சீவ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து அஸ்னா சிஸ்டர், என்ற டீம்ல அடுத்த மில்லியனர் கிளப்புக்கு என்டர் ஆக போற ஒரு லீடர் உண்டு. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், ஒரு சூப்பர்பான ஒரு லீடர். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா கொண்டு போறாங்க இவங்களோட டீமை. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது வந்து நீங்க மில்லியனர் கிளப்புக்கு குயிக்கா என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். இவ்வளோ தான் என் டீம்ல உள்ள மெம்பர்ஸ். அதே மாதிரி என் டீம்ல உள்ள எல்லா லீடர்ஸ், அச்சீவ் பண்ண லீடர்ஸ் எல்லாத்துக்குமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரிக்கு வந்து இந்த வீக் மற்ற டீம்ல உள்ள எல்லா அச்சீவர்ஸுக்கும், இன்கம் ஏர்னர்ஸ், அச்சீவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஆல். ஜஸாக்கல்லா ஹைரா. ஓகே சிஸ்டர், அடுத்தது யாரு? ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் ஃபர்வீன் சிஸ்டர். நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நம்மளோட டீமில் எல்லாம் அச்சீவர்ஸையும் மற்ற டீம்லையும் எல்லாம் இன்கம் ஏர்னர்ஸையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் வந்து என் டீமில் இன்கம் எடுத்த இன்கம் அச்சீவர்ஸையும் ஷாப் ஆக்டிவ் பண்ணவங்களையும் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். எல்லாரும் நான் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து அஃப்ரா. நான் வந்து எபெக்ஸ் ஓவரால் ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் ஆகும், பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவாகவும் இருக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து எந்த டீம்லையும் சஸ்னா சிஸ்டர் டீம்லையும் இன்கம் எடுத்த இன்கம் அச்சீவர்ஸையும் ஷாப் ஆக்டிவ் பண்ண லீடர்ஸையும் நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட டீமில் வந்து லாஸ்ட் வீக் 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க சஹரின் சிஸ்டர். அவங்க வந்து 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூஷப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஹரின் சிஸ்டர். அவங்கள நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்னர்ஸாக வந்து இங்கே விஷ் பண்ணப்படணும் என்று சொல்லி. நெக்ஸ்ட் வந்து சுமையா வந்து அவங்களும் அவங்களோட யூஷப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அல்ஹம்துலில்லா. கங்க்ராச்சுலேஷன் சுமையா சிஸ்டர். நீங்களும் வந்து குயிக்காக உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்மை ஏர்ன் பண்ணணும். அடுத்தது வந்து ஃபஸ்ரீனா வந்து லாஸ்ட் வீக் அவங்களோட 250 பாயிண்ட்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூஷப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்ரீனா வந்து சொல்ல போனால் வந்து நல்ல ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு கேர்ள். அவங்கள நான் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டதே ஜூலை மந்தில் தான். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே 250 பாயிண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட 1A ஷாப்புக்கும் வந்து 49 பாயிண்ட்ஸும் அவங்களுடைய அடியை போட்டாங்க. மாஷா அல்லான்னு சொல்லி. அவ்வளோ ஒரு நல்ல டேலண்டான ஒரு கேர்ள் ஃபஸ்ரீனா. நான் வந்து கூடிய சீக்கிரம் உங்களோட இன்கம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்ரீனா. நீங்கள் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு போகணும் எபெக்ஸ் ஓரால். கொஞ்சிடுங்க. ஓகே, அடுத்தது வந்து இன்கம் ஏர்னர்ஸை பார்ப்போம். என் டீமில் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து என் டீம் மில்லியனர் கிளப் மெம்பர்ஸ் அஸ்னா சிஸ்டர் டீம் தான். லாஸ்ட் வீக் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்னா. நீங்கள் வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும், நிறைய இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். அடுத்தது வந்து எந்த டீமில் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அரூசியா சிஸ்டர். மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல ஆக்டிவான ஒரு லீடர். எப்பயுமே என்னோட வந்து கான்டாக்டில் இருப்பாங்க, எந்த நாளும் கழிச்சிட்டு இருப்பாங்க, ஐடியாஸ் கேட்பாங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு லீடர். அவங்களும் பண்ணுறாங்க, அவங்களோட டாட்டரும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே ஜாயின் ஆகி ஒரு ஃபேமிலி ஒர்க்காக அவங்க இதை பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அரூசியா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்களும் இன்னும் நிறையவே இன்கம் ஏர்ன் பண்ணணும் என்று நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எந்த டீம் லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க ஷிஃபா. ஷிஃபா வந்து 10,000 இன்கம் லாஸ்ட் வீக் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் இது. ஷிஃபாவை பற்றி சொல்லணுமெண்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த டீமில் ஒரு ஆக்டிவான லீடர் மீனாட ஓன் சிஸ்டத்தை ஷிஃபா. இவங்களும் வந்து ஃபெமிலியாக தான் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஷிஃபா வந்து லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. ஷிஃபா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் வந்து உங்களோட சிஸ்டர் மாதிரி நல்ல ஒரு லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து இவங்க எங்களோட சஸ்னா சிஸ்டர் டீம் தான், சப்ரீனா சிஸ்டர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000. ஓவரால் அவங்க 30,000 இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஹவுஸ் ஒய்ஃப் தான், 3 பிள்ளைகளோட மதர் தான். அவங்களும் வந்து அவங்களோட வீட்டு வேலைகளை பார்த்துக்கொண்டு தனியாக தான் இருக்கிறாங்க. மாஷாலாண்டு அவங்க வந்து இப்போ 30,000 இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், உங்களையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய இன்கம் earn பண்ணணும்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து ஜெசானி. இவங்களும் எங்களோட சஸ்னா சிஸ்டர் டீம்ல இருக்கிற ஒரு ஆக்டிவான லீடர்னு சொல்லலும் இவங்க ஓவராலா வந்து 1,10,000 இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் இவங்களோட இன்கம் வந்து 10,000. மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெசானி சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து மீனாட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. டோட்டலாக அவங்க வந்து 2 lakh இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா, ஒரு ஆக்டிவான சூப்பர்பான லீடர். மீனாவை நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். இன்னும் நீங்கள் 50,000 1,00,000 வீக்லி இன்கம் earn பண்ணணும், குயிக்காக மில்லியன் கிளப்புக்கு என்டர் ஆகணும், உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகணும் என்று சொல்லி எபெக்ஸோராவால் நான் வந்து இந்த இடத்துல உங்களை விஷ் பண்ணி கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். நெக்ஸ்ட் வந்து சாவியா சிஸ்டர். இவங்க வந்து எங்கள் டீமில் இருக்கிற ஒரு மில்லியன் கிளப் மெம்பர். இவங்க லாஸ்ட் வீக் இன்கம் 10,000. ஓவரால் அவங்க வந்து 4,40,000 இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லா, சூப்பர் சிஸ்டர். இவங்களுக்கு கீழும் பெரிய ஒரு டீம் இருக்கி. அவங்களுக்கு கீழும் இந்த வீக் லாஸ்ட் வீக் வந்து நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் உருவாக்கிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ் விஷ் பண்ணுவாங்க இதுக்கு பிறகு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், நீங்கள் இன்னும் நிறைய இன்கம் earn பண்ணணும், வீக்லி இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து அடுத்த மில்லியன் கிளப் மெம்பர் என்று அஸ்கியா லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. அவங்க டோட்டலாக 5 lakhs இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லா, இவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவருக்கு ஷாப் ஒன்றும் பண்ணிட்டு போகிறாங்க வீட்டில். இந்த மாதிரி பிஸியான ஷெடியூல்குள்ளே இந்த ஒர்க்கையும் பண்ணிட்டு போகிற ஒரு பெஸ்ட்டான லீடர் அஸ்கியா. அவங்களுக்கு கீழே நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பெரிய ஒரு டீம் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்கியா. நீங்களும் வந்து வீக்லி இன்கம் இன்னும் நிறையவே இன்கம் earn பண்ணணும். 1 lakh 2 lakhன்னு சொல்லி உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து சுல்ஃபியாவோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000 ரூபா. டோட்டலாக அவ வந்து 2,50,000 ரூபா இன்கம் earn பண்ணியிருக்கிறாங்க. சுல்ஃபியா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க தையல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்பவும் ஆக்டிவான ஒரு கேர்ள். மாஷாலான்னு சொல்லி சுல்ஃபியா நான் எதிர்பார்க்குறேன் குயிக்கா மில்லியன் கிளப்ல ஒரு மெம்பரா. கங்க்ராச்சுலேஷன் சுல்ஃபியா. நெக்ஸ்ட் வந்து ஃபர்வீன் சிஸ்டர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும், இந்த வீக் பெஸ்ட் லீடர் ஆஃப் த வீக் டைட்டில் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. என் டீமில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான மில்லியன் கிளப் மெம்பர். ஃபர்வீன் சிஸ்டரோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 20,000. அவங்க ஓவராலாக 3 lakhக்கு மேலே earn பண்ணியிருக்கிறாங்க. மாஷாலான்னு சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன். நீங்கள் இன்னும் உங்களோட வீக்லி இன்கம் 50,000 1 lakh போகணும்னு சொல்லி நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன் அண்ட் வந்து ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்வீன். ஓகே, ஜஸாக்கல்லா ஹாய் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். திரும்பவும் நான் வந்து இன்கம் எடுத்தேன், நான் இதை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். சின்ன சின்ன பாயிண்ட்ஸால் ஒரு சில பேரோட இன்கம் மிஸ் ஆகிக்கும் லாஸ்ட் வீக். அவங்களும் வந்து அடுத்த வீக் இன்கம் earn பண்ணணும். இன்கம் எடுத்தவங்களோட இன்கம் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆகணும். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸுக்கு நீங்கள் எபெக்ஸோரா மூலம் போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொண்டு எண்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து எங்களோட அஸ்ரா சிஸ்டர் கண்டினியூ பண்ணுவாங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good evening. Thank you so much, Afra sister. First of all, நான் எல்லாம் அச்சீவர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நான் இப்போ வந்து எந்த டீம் அச்சீவர்ஸையும் எந்த சைடில் ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் ஆகிக்கிற மும்தா சிஸ்டர் சைடு அச்சீவர்ஸையும் நாங்கள் இப்போ பார்ப்போம். ஸோ எங்களோட சைடில் வந்து 250 கம்ப்ளீட் பண்ண மெம்பர்ஸை நாங்கள் இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அஹ்லா சிஸ்டர். அவங்க இந்த வீக் 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க.
கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட 1A ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஹ்லா சிஸ்டர். ஸோ அடுத்தது வந்து அப்துல் ரஹ்மான். ஸோ அப்துல் ரஹ்மான் பிரதரை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அவரும் இந்த வீக் 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட 1A ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். ஸோ அடுத்தது வந்து ஹப்சா சிஸ்டர். அவங்களும் வந்து அவங்களோட 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட 1A ஷாப்பையும் அதே மாதிரி யூ ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹப்சா சிஸ்டர். அடுத்தது வந்து ரிஃபாசா சிஸ்டர். இவங்களும் வந்து அவங்களோட 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி 5B ஷாப்பை வந்து இந்த வீக் ஆக்டிவ் பண்ணாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஃபாசா சிஸ்டர். அதோட ஷிஃபாயா சிஸ்டரும் அவங்களோட 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷிஃபாயா சிஸ்டர். அடுத்தது வந்து மிஹ்ரானிசா சிஸ்டர். அவங்களும் அவங்களோட 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட 2B ஷாப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ். ஸோ அடுத்தது எங்களோட இன்கம் ஏர்னர்ஸை நாங்கள் பார்ப்போம். ஸோ இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அல்ஆம் பிரதர். ஸோ நான் அவங்களே விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி எவ்ரி வீக் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லியும் நான் ப்ரே பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். ஸோ அடுத்தது வந்து ரிஃபாசா சிஸ்டர். அவங்க இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ பர்சனல் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுல வந்து இவங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு செலர். பிகாஸ் அவ்வளோ அவங்களோட வந்து அவங்களோட சைடால் பர்சனலாகவும் எங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதோட நிறைய வந்து எங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ ரிஃபாசா சிஸ்டர் இன்னும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களே விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது வந்து அசீகா சிஸ்டர். ஸோ அவங்களும் இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க 10,000. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அசீகா சிஸ்டர். ஸோ உங்களுக்கும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இன்னும் நீங்கள் உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எபெக்ஸோரால் ஒரு நல்ல சக்ஸஸ்க்கு நீங்கள் போகணும்னு சொல்லி நான் உங்களே விஷ் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது ரோஷினி சிஸ்டர். அவங்க இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 lakh இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரோஷினி சிஸ்டர் ஒரு ஆக்டிவான ஒரு லீடர். ஸோ இன்னும் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், நீங்கள் ஒரு பெரிய லீடராக வரணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களே விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ரோஷினி சிஸ்டர். ஸோ அடுத்தது என்னோட டீம் சைடில் ரோஷினி சிஸ்டர். அவங்களும் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக வந்து 20,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்டை நிறைய சேல் பண்ணுற ஒரு லீடர். ஸோ பர்சனலாக அவங்களோட டீம் ரெக்ரூட்மெண்ட்க்கும் ட்ரை பண்ணுற ஒரு லீடர். ஸோ உங்களோட இன்கமும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், நீங்களும் நிறைய சக்ஸஸ்க்கு போகணும் எபிக்ஸோராலன்னு சொல்லி நான் அவங்களே விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இஸ். ஸோ அடுத்தது வந்து ஹப்சா சிராஜ் சிஸ்டர். அவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. டோட்டலாக வந்து 60,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹப்சா சிஸ்டர். உங்களோட இன்கமும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து சஹ்லா சிஸ்டர். அவங்களையும் இந்த வீக் இன்கம் 10,000. டோட்டலாக வந்து 1,60,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஹ்லா சிஸ்டர். ஸோ இவங்களும் ஒரு பெஸ்ட்டான ஒரு லீடர், அவங்களோட டீம் ரெக்ரூட்மெண்ட்க்கு ட்ரை பண்ணுற ஒரு லீடர். கங்க்ராச்சுலேஷன் சஹ்லா சிஸ்டர். அடுத்தது இஸ்லிமா சிஸ்டர். ஸோ இவங்களை பற்றி சொல்ல போனால் இவங்க நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக் அவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக வந்து 1,90,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமாக மில்லியனர் கிளப் மெம்பராக நான் அவங்களே எதிர்பார்க்குறேன். ஒரு பெஸ்ட்டான லீடர் எங்கள் சைடில். ஸோ நான் அவங்களே விஷ் பண்ணிக்கொள்கிறேன் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்தது வந்து நுஸ்ரா சிஸ்டர். லாஸ்ட் வீக் வந்து அவங்க 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக வந்து 1,70,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஒரு டாக்டர்.
ஸோ அவங்களோட அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு எபெக்ஸோட ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் டைம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் அவங்களோட வீக்லி இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணேலும். நான் அவங்களே விஷ் பண்றேன், இன்னும் அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நுஸ்ரா சிஸ்டர். அடுத்தது வந்து அம்னா சிஸ்டர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 10,000. டோட்டலா வந்து 1,10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இது என்ன ஓன் சிஸ்டர் தான். ஸோ இவ பத்தி சொல்ல போனா டீம் டெவலப்மெண்ட்க்கு எல்லா விதமான விதத்துலயும் வந்து ட்ரை பண்ற ஒரு லீடர். இன்ஷா அல்லாஹ் அவரோட ஃபியூச்சர்ல எபெக்ஸோட நிறைய சக்சஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய நம்பிக்கைக்கு இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களே விஷ் பண்ணிக்கொள்றேன் நம்ம சிஸ்டர், இன்னும் உங்களோட இன்கம் கூடணும், இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது அஃப்ரா அஃப்லல் சிஸ்டர். ஸோ இவங்க வந்து என் டீம்ல ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். அவங்களோட லாஸ்ட் வீக் இன்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10,000. டோட்டலா வந்து 3,60,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஹோம் பேக்கர். அவங்களோட டீமுக்கு நிறைய எல்லாம் சைடாலையும் வந்து சப்போர்ட் பண்ற ஒரு லீடர், ஒரு பெஸ்டான இந்த சைட்ல ஒரு லீடர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஃப்ரா சிஸ்டர், இன்னும் இன்னும் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் அவங்களே விஷ் பண்ணிக்கொள்றேன். ஸோ அடுத்தது நுஸ்ரா சிஸ்டர். இவங்களும் என் சைடில் ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் தான். ஸோ அவங்களையும் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக வந்து 5,80,000 அவங்க டோட்டல் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரா சிஸ்டர், இன்னும் இன்னும் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி நானும் உங்களைய விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இன்றைக்கு இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாம் லீடர்ஸையும் விஷ் பண்ணிக்கொள்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஜசாகல்லா ஹைராஸ்ரா சிஸ்டர். நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன் உங்களோட டீம்ல எல்லாம் அச்சீவர்ஸையும். நெக்ஸ்ட் வந்து முஷாஃபிரா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அஸ்ஸலாமுஅலைக்கும் அண்ட் ஹாய் வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்கமெண்ட் பண்ண இன்ஸ்பெக்டிவ் பண்ண எல்லா லீடர்ஸையுமே விஷ் பண்ணிக்கொள்ளியன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஓகே, இந்த வீக் வந்துட்டு ஏண்ட ஹஸ்மினாட அஷானா சிஸ்டர் அவங்க 3 பேரையும் டீமில் ஷொப்பெக்டிவ் பண்ண மெம்பர்ஸ் அதோட இன்கம் ஏர்ன் பண்ண இன்கம் ஏர்னர்ஸையும் நாங்கள் பார்க்குவோம். ஸோ நஸ்ரீன் பானு சிஸ்டர் இந்த வீக் வந்துட்டு 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட 4A ஷாப் ஆக்டிவ் பண்ணிருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரீன் பானு சிஸ்டர். அடுத்தது வந்துட்டு 250 பாயிண்ட் போட்டு அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருக்கி ஜைனப் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஜைனப் சிஸ்டர், நீங்கள் குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு தர்ஷினி சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் தர்ஷினி சிஸ்டர், இவங்க வந்துட்டு 250 பாயிண்ட் போட்டு அவங்களோட 1A ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் தர்ஷினி சிஸ்டர், நீங்களுமே குயிக்காக ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு ஃபரூசா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபரூசா சிஸ்டர், இவங்க வந்துட்டு இந்த வீக் 250 பாயிண்ட் போட்டு அவங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் டியர், நீங்களுமே குயிக்காக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு ஃபஸ்னா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்னா சிஸ்டர், இந்த வீக் வந்துட்டு இவங்க 250 பாயிண்ட்ஸ் போட்டு இவங்களோட 4A ஷாப்பை வந்துட்டு ஆக்டிவ் பண்ணிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் டியர்.
அடுத்தது வந்துட்டு அசிஃபா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் அசிஃபா சிஸ்டர். இவங்க வந்துட்டு இவங்களோட 280 பாயிண்ட போட்டு அவங்களோட யூஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் அசிஃபா சிஸ்டர். நீங்களுமே குயிக்காக ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு ரமீசா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ரமீசா சிஸ்டர். இந்த வீக் 250 பாயிண்ட் போட்டு அவங்களோட யூஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் ரமீசா சிஸ்டர். நீங்களுமே குயிக்காக ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு இது என் ஃப்ரெண்ட் ஒன்று தான். கங்க்ராச்சுலேஷன் ஃபோமியா சிஸ்டர். இவங்க வந்துட்டு 250 பாயிண்ட்ஸ் போட்டு இவங்களோட 1 day ஷாப் ஆக்டிவ் பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்களுமே குயிக்காக ஃபர்ஸ்ட் இன்கம் earn பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு நான் எங்கள் டீமில் இன்கம் earn பண்ண இன்கம் ஏர்னர்ஸை பார்க்குவோம். ஸோ இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபா இன்கம் earn பண்ணி டோட்டலாக 20,000 ரூபா இன்கம் earn பண்ணியிருக்கி. ஃபர்வின் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் ஃபர்வின் சிஸ்டர். உங்களோட இன்கம் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு ஜைனப் சிஸ்டர். இந்த வீக் வந்துட்டு 10,000 ரூபா இன்கம் earn பண்ணி டோட்டலாக இவங்க எபெக்ஸோரால 60,000 ரூபா இன்கம் earn பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் ஜைனப் சிஸ்டர். உண்மைக்குமே இவங்களை பற்றி சொல்லணும்னு நினச்சேன்னா ஒரு ஆக்டிவான மெம்பர் என்று தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இக்னி மில்க் மட்டுமே எடுக்க வந்து ஒரு கஸ்டமர் மாதிரி தான் வந்தேன். இன்கம் ஒன்று earn பண்ணுமெண்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இவங்க ஜாயின் பண்ணி ஷாப் ஆக்டிவ் பண்ணி போன மந்த் மட்டுமே இவங்க டோட்டலாக கிட்டத்தட்ட 50,000 ரூபா மாதிரி மந்த்லி இன்கம் earn பண்ணி பிளேன் ஏக்காக ஒர்க் பண்ணி அதையுமே வின் பண்ணியிருந்த. கங்க்ராச்சுலேஷன் டியர். அடுத்தது வந்துட்டு ஜெஸ்லி சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ஜெஸ்லி சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 ரூபா டோட்டலாக இவங்க 90,000 எபெக்ஸோரால earn பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் டியர். இவங்களுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கொண்டு பார்ட் டைமாக இந்த எபெக்ஸோரா பிஸ்னஸை செஞ்சுட்டு வர ஒரு ஆக்டிவான லீடர் உண்டு. நீங்கள் குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு அஃப்ரோ சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் அஃப்ரோ சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000 ரூபா டோட்டலாக இவங்க எபெக்ஸோரால 1,40,000 ரூபா earn பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் டியர். இவங்களுமே ஆக்டிவான ஒரு லீடர். போன மந்த் பிளேன் ஏக்காக ஒர்க் பண்ணி அதோட கிஃப்டைம் வந்துட்டு வின் பண்ண ஜைனப் சிஸ்டர் வந்துட்டு இவங்களோட டீம் தான். அண்ட் அதோட ஜெஸ்லி சிஸ்டரோட சப்போர்ட் லைன் தான் இவங்க. கங்க்ராச்சுலேஷன் டியர். இன்ஷால்லா குயிக்காக நீங்களுமே மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லி உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு ஃபாதில். கங்க்ராச்சுலேஷன் ஃபாதில். இந்த வீக் இவரது இன்கம் வந்துட்டு 10,000 ரூபா டோட்டலாக இவர் எபெக்ஸோரால 1,50,000 ரூபா இன்கம் earn பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன். நீங்களுமே குயிக்காக மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். அடுத்தது வந்துட்டு அஷானா சிஸ்டர். இவங்க வந்துட்டு எந்த ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் தான். கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000 ரூபா டோட்டலாக இவங்க எபெக்ஸோரால 4,40,000 ரூபா இன்கம் earn பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் அஷானா சிஸ்டர். இன்ஷால்லா குயிக்காக பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் அடிச்சோன்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். ஓகே, இதுவும் இந்த ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் தான். கங்க்ராச்சுலேஷன் அஹ்லாம். இவங்களோட இந்த வீக் இன்கம் 20,000 ரூபா டோட்டலாக இவங்க எபெக்ஸோரால 12,40,000 ரூபா earn பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் அஹ்லாம். நீங்களுமே குயிக்காக பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் அடிச்சோணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்ளியேன். கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்துட்டு ஹஸ்பினா. இவங்களுமே இந்த ஒரு மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் தான். கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்பினா. இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்துட்டு 60,000 ரூபா டோட்டலாக இவங்க எபெக்ஸோரால 16,90,000 earn பண்ணியிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் ஹஸ்பினா. நீங்களுமே குயிக்காக பிளாட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் அடிச்சோன்னு சொல்லிட்டு நானுமே உங்களை விஷ் பண்ணிக்கொள்ளேன். கங்க்ராச்சுலேஷன்.
ஓகே. அடுத்தது வந்துட்டு இது அஷானா சிஸ்டர் டீம். ஃபஸ்னா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்னா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்துட்டு 10,000 ரூபா. இன் டோட்டலா இவங்க எபெக்ஸோரால 20,000 ரூபா இன்கம் earn பண்ணிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்னா சிஸ்டர். உங்களோட இன்கமும் இன்னும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு இது ஹஸ்பினா சிஸ்டரோட டீம். கங்க்ராச்சுலேஷன் அஹதா சிஸ்டர். இவங்க இந்த வீக் இன்கம் 10,000 ரூபாய். இன் டோட்டலா இவங்க எபெக்ஸோரால 2,20,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கி. கங்க்ராச்சுலேஷன் டியர். நீங்களுமே குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். ஓகே. அடுத்தது வந்துட்டு ஃபஸ்னா பர்வீன் சிஸ்டர். இவங்களுமே ஹஸ்மினாட டீம் தான். கங்க்ராச்சுலேஷன் ஃபஸ்னா பர்வீன் சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 ரூபாய். இவங்களும் டோட்டலா எபெக்ஸோரால 2,20,000 ரூபாய் earn பண்ணியிருக்கி. நீங்களுமே குயிக்கா மில்லியனர்ஸ் மெம்பரா வரணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டியர். ஓகே. அடுத்தது வந்துட்டு ருஸ்னா சிஸ்டர். இவங்களும் ஹஸ்மினாட டீம் தான். கங்க்ராச்சுலேஷன் ருஸ்னா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 ரூபாய். இன் டோட்டலா இவங்க எபெக்ஸோரால 70,000 ரூபாய் இன்கம் earn பண்ணிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் ருஸ்னா சிஸ்டர். நீங்களுமே குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு முஹதிசா சிஸ்டர். இவங்களுமே ஹஸ்மினாட டீம் தான். கங்க்ராச்சுலேஷன் முஹதிசா சிஸ்டர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000 ரூபா. இவங்க எபெக்ஸோரால டோட்டலா 1,40,000 ரூபாய் இன்கம் earn பண்ணிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் முஹதிசா சிஸ்டர். நீங்களுமே குயிக்கா மில்லியனர்ஸ் கிளப் மெம்பரா ஆகணும்னு சொல்லிட்டு உங்களையுமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இவ்வளோதான் எந்த டீம் மெம்பர்ஸ். ஓகே, ஜிசாகல்லா ஹைர் ஷாஃபிரா. நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் உங்களோட டீம்ல எல்லாம் அச்சீவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிசானா சிஸ்டர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரிசானா சிஸ்டர் இருக்கிறீங்களா? ஓ சிஸ்டர், கொஞ்சம் வெயிட், நான் ஸ்டார்ட் பண்றேன். சிஸ்டர், நீங்க நெக்ஸ்ட் கூட நான் அடுத்தது விஷ் பண்றேன். பிடிஎஃப் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு. அப்படியா? ஓகே சிஸ்டர். அடுத்தது நுஸ்ரத் சிஸ்டர், அப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுவா சிஸ்டர்? ஓ, நீங்க பண்ணுங்க. ஓகே, வெயிட், ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, முதலாவதாக நாம குரூப்ல வந்துட்டு 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண லீடர்ஸை விஷ் பண்ணிக்கொள்வோம். முதலாவதாக எந்த லீட் குரூப்ல வந்துட்டு சஃபானா சிஸ்டர், அவங்க வந்துட்டு அவங்களோட முதலாவது கட்டமாக அவங்களோட வந்துட்டு யூஷப்பை 250 பாயிண்ட்ஸ் போட்டு ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஃபானா சிஸ்டர். இன்னும் இவங்க மிச்சமே ஆக்டிவான லீடர். அவங்கள நான் இப்போ ஜாயின் பண்ணி 1 வீக் மாதிரி தான் ஆகுது. அதுக்குள்ள அவங்களோட 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட ஷாப்பை அவங்க ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. குயிக்காக ஆக்டிவ் பண்ணி குயிக்காக இன்னும் அவங்களோட இன்கம் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி அவங்களை நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். மாஷாலா நல்ல ஆக்டிவான லீடர். அடுத்த வீக்காகக்குள்ள இன்னும் அவங்களோட இன்கம் நான் ஷேர் பண்ணுவேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு ருக்ஷா சிஸ்டர், மாஷால்லா இவங்க மிச்சமே ஆக்டிவான ஒரு லீடர் என்ற சைடில் இருக்கிறேன். இவங்களை நான் ஜூலை 10க்கு புறமாய் தான் நான் இவங்களை ரெஜிஸ்டர் பண்ணேன். இவங்க வந்துட்டு அவங்களோட 5 ஷாப்புக்கு மேலே ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. 4A ஷாப் இந்த வீக் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இவங்க 20,000 இன்கம் எடுக்கிற லெவலுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு லீடர் உண்டு. இவங்களை நான் மிச்சமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஒரு லீடர். மாஷா அல்லா, அதே மாதிரி இதே ஃபாஸ்ட்டில் போயிட்டு அவங்க இன்னும் எபெக்ஸ் ஓரளவு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் அவங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஷாரா சிஸ்டர், அவங்களும் இந்த வீக் 250 பாயிண்ட்ஸ் போட்டு அவங்களோட யூஷப் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லா, இதே மாதிரி நீங்கள் இன்னும் உங்களோட எல்லா ஷாப்புகளையும் ஆக்டிவ் பண்ணி நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்தது நம்மளோட டீமில் இன்கம் ஏர்ன் பண்ண அச்சீவர்ஸ் நம்ம விஷ் பண்ணுவோம். அதில் முதலாவதாக நஸ்ரின் சிஸ்டர், இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீச்சர் உண்டு. பார்ட் டைமாக வந்துட்டு எபெக்ஸ் ஓராவில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த வீக் வந்துட்டு அவங்களோட இன்கம் 10,000, டோட்டலாக எபெக்ஸ் ஓராவில் 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரின் சிஸ்டர். இதே மாதிரி அவங்களோட இன்கம் இன்னும் கூடணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததை வந்துட்டு ருக்ஷா சிஸ்டர், நான் நேரத்துலேயே உங்கள்கிட்ட விஷ் பண்ணக்குள்ள நான் சொன்ன லீடர் இவங்க தான். மாஷா அல்லா, மிச்சமே ஆக்டிவான லீடர். நான் நினைக்கிறேன் இவங்க இதுக்கு ஜாயின் ஆகி சரியா 1 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்தியோட அந்த 1 மந்த்க்குள்ள இவங்க 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. மாஷா அல்லா, நல்ல ஆக்டிவான லீடர். இதே மாதிரி அவங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும். உண்மையிலே இவங்களை பற்றி சொல்லக்கொள்ள எனக்கு உண்மையிலே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ ஆக்டிவான லீடர். அவங்க இன்றைக்கு வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு சுகமில்லாமல் போன காரணத்தால் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குரூப்ல சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில செஞ்சுட்டு போற ஒரு லீடர். ஒவ்வொரு வீக்கும் அவங்களோட குரூப்புக்குன்னு சொல்லி அவங்க இப்பவே அவங்களுக்கு கீழே ஒரு டீம் ஒன்று உருவாக்கி அவங்களோட டீமுக்கு அவங்க கான்ஃபரன்ஸ் கால், அடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களோட மெம்பர்ஸுக்கு கொண்டு போகணுன்ற விஷயத்துல மிச்சமே கன்சன்ட்ரேட்டா ஒர்க் பண்ற ஒரு லீடர். அதே மாதிரி அவங்களோட டீம் சைட்லயே இருக்கட்டும், இப்போ அவங்களோட சைட்ல இருக்கணும், என்ன டவுட் வந்தாலும் எல்லா டவுட்களையும் கேட்டு அதை கிளியர் பண்ணிட்டு அவங்க அது சம்மந்தமாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு டேலண்டான ஒரு ஆள். இன்ஷா அல்லா அவங்க இன்னும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நான் அவங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது சாய்பா பரீன் சிஸ்டர், இவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஒரு பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும்னு சொன்னேன், இவங்க ஒரு பிரின்சிபல். இவங்க பிரின்சிபலை ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமாக எபெக்ஸ் ஓரால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட இந்த வீக் இன்கம் வந்துட்டு 10,000, டோட்டலாக வந்துட்டு 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. மாஷால்லா, இவங்களுக்குமே நல்ல ஆக்டிவான ஒரு லீடர். இவங்களுக்கு எபெக்ஸ் ஓரால டைம் கொடுக்கறது கூட கஷ்டம் இருந்தும் அவங்களோட பிஸி ஒரு ஷெட்யூல் ஒன்றோட இருந்துட்டு இவங்க இந்த எபெக்ஸ் ஓரால செஞ்சுட்டு போறாங்க. மாஷால்லா, இவங்களுமே நல்ல ஆக்டிவான லீடர். இன்னும் அவங்களோட இன்கம் கூடன்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் சாய்பா பரீன் சிஸ்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாய்பா சிஸ்டர், அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்துட்டு 10,000, டோட்டலாக வந்துட்டு எபெக்ஸ் ஓரால 1,80,000 இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் தாய்பா சிஸ்டர். இன்னும் நீங்கள் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணி குயிக்காக மில்லியனர் கிளப் மெம்பராக வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சுபந்தினி சிஸ்டர், அவங்களோட இந்த வீக் இன்கம் வந்துட்டு 40,000. இவங்களுமே ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். கங்க்ராச்சுலேஷன் சுபந்தினி சிஸ்டர். இன்னும் உங்களோட இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் இன்கம் ஏர்ன் பண்ண எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அவ்வளோதான் இந்த வீக் வந்துட்டு டீமில் அச்சீவ் பண்ண லீடர்ஸ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஜஸாகல்லா ஹைர் நுஸ்ரத் சிஸ்டர். நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் உங்களோட டீம்ல இன்கம் எடுத்து எல்லா லீடர்ஸையும். நெக்ஸ்ட் வந்து ஃபிரோசா சிஸ்டர், நீங்க கண்டிப்பா.
Assalamu alaikum. Good evening all. First of all, income அடுத்தது 250 கம்ப்ளீட் பண்ண எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஆல், அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் எந்த டீம்ல இந்த வீக் வந்து 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட ஷாப்ஸ்களில் வந்து ஃபில் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டை பார்ப்போம். அதில் முதலாவதா வந்து நஸ்ரீனா சிஸ்டர் அவங்களோட 1A ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது அஃப்ரீனா சிஸ்டர் வந்து யூ ஷாப் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது யாஸ்மின் சிஸ்டர் அவங்களோட யூ ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் யாஸ்மின் சிஸ்டர். அடுத்தது நுசைகா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் நுசைகா, அவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது சஸ்னியா அவங்களோட 4A ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஸ்னியா. அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் ரிஹானா சிஸ்டர் இவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஹம்சியா சிஸ்டர் இவங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து நிஹ்லா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் நிஹ்லா இவங்களோட 1A ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் ஃபர்சானா சிஸ்டர் இவங்களோட 1A ஷாப்பை ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிராஜ் பிரதர் இவர் இவங்களோட 2B ஷாப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே இன் ஃபியூச்சர் அடுத்தடுத்த வீக்ல ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ண லிஸ்ட்ல போஸ்டோட உங்க எல்லாரையுமே நான் மீட் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணி ப்ரே பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். அடுத்ததா நம்மளோட டீம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல கீறாதீங்க. ரைட். அடுத்ததா இந்த டீம்ல வந்து இன்கம் எடுத்தவங்களை பார்ப்போம். அதுல முதலாவதா இந்த வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க சிராஜ் பிரதர். கங்க்ராச்சுலேஷன் சிராஜ் பிரதர். இவங்க இந்த டீம்ல நுசா சிஸ்டர் மிஸ்டர் அல்ஹம்துலில்லா வந்து ஃபேமிலி பிஸ்னஸா ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ரிலீஸ் ஆகிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். அடுத்ததா வந்து ஃபரீனா அசீஸ் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் ஃபரீனா சிஸ்டர் இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். இன்னும் உங்களோட இன்கம் அதிகரிச்சு நீங்க மில்லியனர் கிளப் மெம்பரா அவங்களோட பயணத்தை தொடரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததா வந்து சஃப்ரின் சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் சஃப்ரின் இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்திக்கிறாங்க. இதுல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா சஃப்ரின் லாஸ்ட் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வெளியாகின ஒரு கேர்ள். எங்களோட அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பயோசயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செலக்ட் பண்ணி ஃபியூச்சர் டாக்டரா வரப்போற ஒரு கேர்ள் உண்டு. இன்ஷால்லா உங்களோட ப்ரொஃபஷன்லையும் நம்மளோட இந்த அபெக்ஸ் சௌரா ஜேர்னிலையும் நீங்க சக்சஸ் ஆன ஒரு லெவலுக்கு போகணும்னு சொல்லி விஷ் பண்ணி கொள்றேன் சஃப்ரின். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததா நிலாசா ரவுசர், கங்க்ராச்சுலேஷன் நிலாசா சிஸ்டர். இந்த வீக் இவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நிலாசா. இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். அதோட நுசா சிஸ்டர் டீம்ல வராங்க இவங்க. கங்க்ராச்சுலேஷன் நிலாசா. இன்னும் இந்த இன்கம் பெரிய ஒரு மல்டிபிள் இன்கமா மாறணும்னு சொல்லி உங்களுக்கு நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் ஜஹீரா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜஹீரா. இன்னும் உங்களோட டீம் டெவலப் ஆகி உங்களோட இன்கம் இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது சப்ரினா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் சப்ரினா சிஸ்டர். இவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இன்னும் இந்த டோட்டல் இன்கம் பெரிய ஒரு அமௌண்டா மாறணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது சஹானா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் சஹானா. இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. சஹானா ஒரு சிங்கிள் மதர். அவங்களோட போராட்டமிக்க இந்த வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு இந்த அபெக்ஸ் சௌரா ஜேர்னி உதவணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கொண்டு அகைன் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சஹானா. அடுத்ததா ஃபனிதா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன் ஃபனிதா இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 90,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபனிதா. நீங்களும் இந்த அபெக்ஸ் சௌரா ஜேர்னில நல்ல ஒரு இன்கம் லெவலுக்கு போகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன்.
அடுத்ததாக நுஸ்ரத் சாஜித் சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சாஜித் சிஸ்டர். இந்த டீம்ல அடுத்த மில்லியன கிளப் மெம்பராக இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் இவங்களை நம்ம புஷ் பண்ணுவோம்னு நான் நம்புறேன். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். இவங்க இந்த வீக் 90,000 இன்கம் வந்து earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். அடுத்தது ஃபசோனா ஃபசோல் 35 லேக்கு மேல இன்கம் எடுத்த ஒரு லீடர் ஆயிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபசோனா. இவங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அதோட இந்த வீக் இவங்க 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபசோனா. இன்னும் உங்களோட இன்கம் வந்து அதிகரிச்சு பெரிய ஒரு லெவலுக்கு நீங்க போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது கங்க்ராச்சுலேஷன் மஹிமா சிஸ்டர். இவங்களும் இந்த டீம்ல இருக்கிற மில்லியன் கிளப் மெம்பர். இவங்களோட இந்த வீக் இன்கம் 10,000. இன்ஷால்லா இன் ஃபியூச்சர் இந்த இன்கம் வந்து இன்னும் மல்டிபிளான லெவலுக்கு போய் உங்களோட டோட்டல் இன்கம் பெரிய ஒரு அமௌண்ட்டை தொடணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் மஹிமா சிஸ்டர். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நுசா பர்வீன் சிஸ்டர். மாஷா அல்லாஹ் இந்த டீம்ல இந்த வீக் வந்து இவங்க 50,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுசா சிஸ்டர். இவங்க வந்து டோட்டல் இன்கம் வந்து 1,50,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் உங்களோட இந்த இன்கம் வந்து வேற ஒரு லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ண கூடிய சீக்கிரம் நீங்க மில்லியன கிளப் மெம்பர் ஆகணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் நுசா. சாரி, இந்த டீம்ல வந்து நிலாசா இன்றைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நான் அப்படியே கொண்டு போயிட்டேன். சாரி நிலாசா, நீங்க இதுல இருக்கீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் தரேன். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். நிலாசா இருக்கிறீங்களா? நுசா நிலாசா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? சாரி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்னு சொன்னாங்க. ரைட், ஓகே. ரைட். அடுத்ததா வந்து இந்த டீம்ல சொன்னா பெஸ்ட் லீடர் ஆஃப் த வீக் இந்த வீக் இந்த டீம்ல வந்து நுசா சிஸ்டர் இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுசா. நுசா வந்து இந்த டீம்ல வந்து கூட இன்கம் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதோட நிறைய பேரை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்க வச்சிருக்கிறாங்க. அதோட நிறைய 250 கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்கிறாங்க. நிறைய போட்டோ அவங்க போக வச்சிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அவங்க பண்ணுவாங்க. பண்றீங்க. கொடுத்துட்டேன் சிஸ்டர். அவங்களுக்கு இப்ப கதைக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு. ஓகே, ஜஸாகுல்லாஹ் ஹைரா ஃப்ரொசராத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் அண்ட் குட் ஈவினிங் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக் வந்து 250 கம்ப்ளீட் பண்ண எல்லா அபெக்ஸ்ல லீடர்ஸ்க்கும் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதோட வந்து இந்த வீக் வந்து ஏர்ன் பண்ண எல்லா லீடர்ஸுக்கும் விஷ் பண்ணிக்கொள்றேன். என் பேர் நுசா பர்வீன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, சின்னாக்கள் தான். அவங்களையும் பார்த்துக்கொண்டு நானும் இந்த அபெக்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ளைனர் ஃபசோனா சிஸ்டருக்கு தேங்க்ஸ் பண்ணி கொள்ளணும் இந்த இடத்துல. அதோட சேர்த்து ஃபெரோசா சிஸ்டருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணி கொள்றேன். இவங்க 2 மோட்டிவேஷன் தான் இந்த இடத்துக்கு நான் வர காரணமா இருக்கேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த ஓடஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே நான் சில ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்றேன். அது ரிலேஷன்ல இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு நாளைக்கு 2 ப்ராடக்ட். அந்த மாதிரி ஒரு வீக்குக்கு வந்து இப்போ 7 நாள் இருந்துச்சுன்னா நான் அந்த 7 நாளைக்குலையும் 2 ப்ராடக்டா
நான் வந்து ப்ரொமோட் பண்ணி அதில் ஓடஸை ட்ரை பண்ணினேன். அடுத்தது வந்து ஆஃப்லைன் மீட்டிங் வந்து செஞ்சுருந்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் மாஷாலான்னு சொல்லி எனக்கு அது டிலே ஆயினாலும் இப்போ வந்து நான் நிறைய இன்கம் எடுக்கிறதுக்கு மல்டிபிள் இன்கம் எடுக்கிறதுக்கு எனக்கு அது உறுதுணையாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து நான் நிறைய வந்து ஆஃப்லைன் மீட்டிங் செஞ்சுருந்தேன். ஆஃப்லைன் மீட்டிங் செல்லக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வந்து எமோச் சைட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். காரணம் வந்து அங்க நியூட்ரிஷேக் அதில் வந்து கூடுதலாக கொடுக்கலாம். ஏன்னு சொன்னா சின்னாக்களுக்கு வெயிட் குறையிற பிரச்சனை ஒன்று வார அதே மாதிரி பிரெக்னன்சி லேடிஸ் ஆக்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து ரத்தச்சோகை வந்து குறைவா இருக்கிற பிரச்சனை ஒன்று இருக்கு. அப்ப அங்க வந்து எங்களுக்கு நிறைய ஓடஸ் வந்துருக்கு. இது வந்து நான் காத்தாங்குடியிலும் செஞ்சிருந்தேன். அதே மாதிரி இங்க நான் நேராவூர்லயும் செஞ்சிருந்தேன். இந்த மாதிரி நான் இந்த ஓடஸை கம்ப்ளீட் பண்ணேன். அதே மாதிரி டீமுக்குள்ளே வந்து நிறைய வந்து இந்த வீக் வந்து கிட்டத்தட்ட 15 பேரை வந்து ஓடஸ் பிளேஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நியூவா வந்து பிளேஸ் பண்ண ஓடஸ் வந்து 3 பேர். இன்கம் எடுத்தாக்கள் வந்து இந்த சைடால வந்து 5 பேர் எனக்கு கீழே இன்கம் எடுத்திருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து 2 பேர். இதுல வந்து என்ன மிஸ்டரும் இருக்கிறாங்க. நான் ஒர்க் பண்றதோட இனி அவங்களையும் இதுல சேர்த்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு நான் கைட் பண்ணிட்டு போறேன். அதே மாதிரி இன்னுமே எதிர்காலத்துல வர வீக் வந்து இன்னும் நியூவா ஜாயின் பண்ணாக்கள் எல்லாரும் கைட் பண்ணிருக்கேன். அவங்களும் இன்னும் ஓடஸ் போட இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களையும் இன்கம் ஏர்ன் பண்ண வைப்பேன். என்னோட சேர்ந்து அவங்க எல்லாரையும் வந்து இப்ப என்னோட வந்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே அவங்களையும் இந்த இதுல வந்து நான் சக்சஸ் ஆகிறதுக்கும் மற்றது வந்து இன்கம் எடுக்கிறதுக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த இடத்த வழங்கியதுக்கு உண்மையிலே நன்றி. ஜஸாகுல் ஹைர். அதோட இன்னொரு விஷயம் வந்து இப்ப இதுல மீட்டிங்ல ஜாயின் பண்ணினவங்க சிலவங்க இன்கம் எடுத்தவங்க இருப்பாங்க. சம்டைம்ஸ் சிலவங்க இன்கம் எடுக்காதவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்க உங்களோட மனசுல ஒருவேளை நெகட்டிவ் தோட் ஒன்று இருக்கலாம். அதாவது இவங்க ஒரு 10,000 எடுக்கிறாக்களா இருந்தா 20,000 எடுக்கிறாக்களா இருக்காங்க, 50,000 எடுக்கிறாங்க, நாம எப்படி எடுக்கலாம் ஒரு நெகட்டிவ் தோட் ஒன்று இருந்தா, யாராவது இன்கம் எடுக்காதாக்கள் இல்ல குறைஞ்ச அமௌண்ட்ல இன்கம் எடுக்கிறாக்கள் இருந்தா, ஆனா அந்த நெகட்டிவ் தோட்டை இல்லாம ஆக்குங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் பண்ணீங்க, என்னாலே முடியும் சொல்லி ஒரு டார்கெட் பண்ணி. இப்ப நான் உண்மையிலேயே போன திங்கட்கிழமை நினைச்சேன் நான் இந்த வீக் வந்து 50,000 எடுக்கன்னு சொல்லி. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த வீக் திங்கட்கிழமை ஆகிறதுக்குள்ள இந்த நேத்து வந்து நான் என் அச்சீவ்ல வந்து 50,000 வீக்லி இன்கம் எடுத்திருந்தேன். ஆனா போன லாஸ்ட் வீக் வந்து 30,000 இன்கம் எடுத்திருந்தேன். அதுக்கடையில 20,000 டிஃப்ரெண்ட் பாத்துங்க. டோட்டலா வந்து 50,000 இன்கம் இந்த வீக் எடுத்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு டார்கெட் ஒன்று ஒர்க் பண்ணினேன். பாசிட்டிவா பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தான் இந்த ஒர்க்ல நான் செஞ்சேன். எல்லாருக்கும் அதுதான் சொல்லிக் கொள்றேன். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. கூடிய அமௌண்ட் அறிக்கைன்னு சொல்லி செய்வானா எண்ணத்தை உயர்ந்த எண்ணமா வைங்க. கட்டாயம் எல்லாருக்கும் சக்சஸ் ஆகும். போன வீக்கும் நான் வந்து பெஸ்ட் ஆஃப் லீடரா தெரிவு செஞ்சேன். இந்த வீக்கும் வந்து பெஸ்ட் ஆஃப் லீடரா தெரிவு செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வீக்கும் தெரிவு செஞ்சா சந்தோஷமா இருக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். ஜஸாகுல் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா நுஸாம். இன்னைக்கு ஒரு பெஸ்டான ஒரு லீடர், பொறுமையான ஒரு லீடர் என்ற டீம்ல. அல்ஹம்துலில்லாஹ். அகைன் விஷ் பண்ண எல்லாருக்கும் நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அடுத்ததா நெக்ஸ்ட் மற்ற சிஸ்டர் வந்து விஷ் பண்ணுவாங்க அவங்களோட டீம்ல அச்சீவ் பண்ணவங்கள. ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் ஃபிரோசா சிஸ்டர். நாங்களும் விஷ் பண்ணிக்கொள்கிறோம் உங்களோட டீம்ல எல்லாம் அச்சீவர்ஸே. நெக்ஸ்ட் வந்து ரிசானா சிஸ்டர், நீங்க பண்ண போறேன்னு சொன்னீங்க, கண்டினியூ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் ஹாய் ஆல். நான் ரிசானா. இன்னைக்கு ஷுஹாதா சிஸ்டரோட டீமும் சேர்த்து நான் விஷ் பண்ணுறதாய்க்கிறேன். அவள் வந்து ஒரு மெடிக்கல் விஷயமா வந்து டிஸ்பென்சரிக்கு போகிறேன்னா இந்த பிடிஎஃப்பை வந்து ஷமீமா சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. ஜஸாக்கல்லா ஹை ஷமீமா சிஸ்டர். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக ஷுஹாதா சிஸ்டரோட டீமில் 250 பண்ணினேன். யூஷாப் ஆக்டிவ் பண்ணினவங்கள விஷ் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சாரா சிஸ்டர். இவங்க வந்து 250 பாயிண்ட்ஸ் அவங்களோட யூஷாப்புக்கு போட்டு யூஷாப் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அடுத்த ஷாப்ஹாலையும் ஆக்டிவ் பண்ணி கூடிய சீக்கிரம் அவங்களோட ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளணும்னு அவங்களோட கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். சிஸ்டர் நெக்ஸ்ட். சிஸ்டர்
சிஸ்டர் நீங்க ஸ்லைட் ஷேர் பண்றது அந்த காட்டுது இல்ல. ஓகே. நுஷ்ரத் சிஸ்டர் இந்த வீக் வந்து 20,000 இன்கம் எடுத்துக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நுஷ்ரத் சிஸ்டர். உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் நீங்க எபெக்ஸோரா மூலம் இந்த இன்கம் மூலம் கம்ப்ளீட் பண்ணி கொள்ளணும். மற்றது நீங்க இன்னும் உங்களோட இன்கம் அதிகரிச்சு கொள்ளணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்வேன். கங்க்ராச்சுலேஷன் நுஷ்ரத் சிஸ்டர். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க சிஸ்டர். அடுத்தது சுபந்தினி சிஸ்டர். இந்த வீக் வந்து 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஆன்லைன் சிஸ்டர் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் எபெக்ஸ் வர பிஸ்னஸ் மூலம் இன்கம் மூலம் உங்களோட ட்ரீம்ஸ்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னு சொல்லி உங்களை நான் விஷ் பண்ணி கொள்வேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுபந்தினி சிஸ்டர். நெக்ஸ்ட் போங்க சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தைபா சிஸ்டர். இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் 1,80,000. நீங்களுமே சிஸ்டர் குயிக்கா நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணி மில்லியனரி கிளப் மெம்பராக விஷ் பண்ணி கொள்றதோட உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே நீங்க என்னென்ன ட்ரீம்ஸோட ஒர்க் பண்றீங்களோ அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தைபா சிஸ்டர். நெக்ஸ்ட் சிஸ்டர். நுஸ்வா சிஸ்டர் வந்து எந்த டீம் தான். இவங்க பற்றி சொல்லணும்னு சொன்னால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. நிறைய கொஷின்ஸ் கேட்பா. நிறைய கொஷின்ஸ் கேட்டு நியூ ஐடியாஸ் எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுவா. இப்படி செஞ்சால் நல்லமா சிஸ்டர், இப்படி செய்வோமா அப்படின்னு எல்லாம். இன்ஷா அல்லாஹ் இவவுமே அடுத்தடுத்த ஜூம் செஷன்ல இன்கம் எல்லாம் எடுக்கணும், நிறைய இன்கம் அதிகரிச்சு கொள்ளணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நுஷ்வா சிஸ்டர். இன்றைக்கு இன்கம் சில பாயிண்ட்ஸ்கள் மூலம் இன்கம் எடுக்க தவறினவங்க மற்றது இன்கம் எடுத்த எல்லாரையுமே அடுத்தது ஷாப் ஆக்டிவ் பண்ண எல்லாரையுமே நான் விஷ் பண்ணி கொள்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ரிசானா சிஸ்டர். நான் விஷ் பண்ணி கொள்றேன் உங்களோட டீம்ல இன்கம் எடுத்த எல்லாரையும். நெக்ஸ்ட் வந்து ஷமீமா சிஸ்டர் நீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் பேசுறது கிளியர் தானே சிஸ்டர்? ஓ கிளியர் தான். ஓகே. கங்க்ராச்சுலேஷன் ஆல். இதுக்கு முந்தி வந்து விஷ் பண்ண லீடர்ஸ் மார்க்கல்ட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் விஷ் பண்ணி கொள்றேன். எங்களோட ரிஸ்வானா சிஸ்டர்ட டீம் தான் நான். ரிஸ்வானா சிஸ்டர் வந்து சின்ன இஷ்யூஸால இன்னைக்கு அவருக்கு மீட்டிங் அட்டன் பண்ணி கிடைக்கல. ஸோ அவட பதிலா வந்து நான் வந்து அவட டீம் சைடு எல்லாத்தையுமே விஷ் பண்றேன். ரியாசா சிஸ்டர் வந்து இந்த போன வீக் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க வந்து இன்னமும் ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்களுமே வந்து இன்கம் எடுக்கிறதுக்கு நான் உங்களே விஷ் பண்ணி கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்னா சிஸ்டர். ஆல் தி கங்க்ராச்சுலேஷன் ரிஃப்னா சிஸ்டர். நீங்களுமே வந்து ஆர்டர் பண்றதுக்கு நான் உங்களை விஷ் பண்ணி கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ரம்ஜானா சிஸ்டர். நீங்க உங்களே விஷ் பண்ணி கொள்றேன். ரிஸ்வானா சிஸ்டர் சொன்ன சின்ன விஷயம் உண்டு. ரம்ஜானா சிஸ்டர் வந்து ஆக்டிவான ஒரு லீடர். அவ வந்து நல்லா வந்து ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்றதுல மிச்சமே ஆக்டிவா இருக்கிற லீடர். அப்படின்னா அதே ஆக்டிவோடே வந்து நீங்க உங்களோட இன்கமே மேற்கொண்டு நான் உங்களே விஷ் பண்ணி கொள்றேன் சிஸ்டர். ரைஹானா சிஸ்டரும் இந்த போன வீக் வந்து அவங்களோட 250 கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணிக்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர்.
நீங்களுமே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கிறதுக்கு உங்களையுமே நான் விஷ் பண்ணி கொள்றேன். அடுத்தது வந்து ஏண்ட டீம் கேர்ள் அருசியா வந்து இன்னைக்கு அவ பத்தி அவவே ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனா அவளோட சின்ன கவரேஜ் இஷ்யூவால அவக்கு ஷேர் பண்ணியே நாம போயிட்டு ஸோ அருஷியா வந்து இந்த பண்ணிக்கிறேன். அவளோட டோட்டல் இன்கம் வந்து 50,000. கங்க்ராச்சுலேஷன் அருசியா வந்து ஒரு பெஸ்டான ஒரு லீடர் அப்படின்னு தான் சார் எடுத்து அவரோட டீம் மெம்பர்ஸ் போல அவ்வளோ வந்து நான் குயிக்கா மில்லியன் கிளப் மெம்பர் டீமுக்கு வந்து எதிர்பார்க்கிறேன். அடுத்தது ஜனீரா சிஸ்டர் வந்து இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்துக்கிறா. அவரோட டோட்டல் வந்து 20,000. ஜனீரா சிஸ்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவ ஒரு டீச்சர், சயின்ஸ் டீச்சர். அவளோட அந்த பிஸி ஷெட்யூல்லையும் வந்து அவ எபெக்ஸ் ஒர்க்கையும் வந்து அவளோட பார்ட் டைம் ஜாப்பா செஞ்சு கொண்டு வரா. ஆனா அப்படி அவ்வளோ டேலண்டான ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். மிச்சமே கேள்வி கேட்டு சில விஷயங்கள் அவ சொல்றது எங்களுக்குமே புதுசாய்க்கும், அந்த ஐடியாஸ் எங்களுக்குமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அந்த அளவுக்கு புதுசா ரோசிச்சு சில விஷயங்களை சொல்லுவா. ஆனா நான் பொதுவா சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா வந்து யார் என்ன டேலண்டான ஒரு ஆளா இருந்தாலும் சில விஷயங்கள்ல ஃபெடப் ஆகுறது உண்டு. அதே மாதிரிதான் வந்து ஜனீராவும் சில விஷயங்கள்ல வந்து ஃபெடப் ஆகினா. ஆனா வந்து நாங்க ஒர்க் பண்ண வந்து எங்களை நம்பித்தான் நாங்க ஒர்க் பண்ண வந்தோம். நாங்க இன்னொருத்தரை நம்பி வரல. ஸோ உங்களோட டவுன்லைனஸால வந்து தயவு செஞ்சு நீங்க ஃபெடப் ஆவான நீங்க வந்து உங்களோட இத நம்பி வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வந்து பிளஸ் வந்து ஷுவரா கிடைக்கும். எனிவே ஜனீரா இனி வீக்லி நீங்க இன்கம் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களை விஷ் பண்ணிக்கொள்றேன். இது வந்து நான் இந்த வீக் இன்கம் வந்து 30,000. நான் ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் தான். நான் போன மந்த் வந்து மில்லியன் கிளப்புக்கு என்ட்ரு ஆகினேன். அல்ஹம்துலில்லாஹ் விஷயங்கள் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்னும் என்ன நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதும் என் ஆசை தான். இன்ஷா அல்லா என் இன்கம் நான் கூட்டிக் கொள்வேன். என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஒர்க் பண்ற கேர்ள்ஸ் தான். அதே மாதிரி அவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி இன்கம் எடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். இன்கம் எடுத்து எல்லா கேர்ள்ஸையுமே விஷ் பண்ணிக்கொள்றேன். எனிவே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சிஸ்டர், ஜஸாக்கல்லா ஹை அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் உங்களோட டீம்ல இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸையும். நெக்ஸ்ட் வந்து சாபியா சிஸ்டர், நீங்க விஷ் பண்ணுங்க, நான் பிடிஎஃப் ஷேர் பண்றேன். ஓகே சிஸ்டர். விளங்குதா சிஸ்டர்? ஓ கிளியர் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து அஃப்ரா சிஸ்டர் மில்லியனன் கிளப் லீடர் தான். என்ற சைட்டில் மற்றது அஃப்ரா சிஸ்டர், அடுத்த சைட்டில் இருக்கிற அஸ்கியா சிஸ்டர் டீமையும் சேர்த்து நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். முதலாவது வந்து நான் வந்து சாபியா. நான் வந்து அஸ்கியா சிஸ்டர் டீமையும் சேர்த்து நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அந்த வகையில் முதலாவது ஷாப் ஆக்டிவ் பண்ணின லீடர்ஸ் மாதிரி நாங்கள் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஹ்மிதா வந்து ஏண்ட சைட்டில் இருக்கிற லீடர்ஸ் ஒன்று தான். இவங்க வந்து நான் நினைக்கிறேன் குறைஞ்சது இப்போ ஒரு 1 மந்த்துக்குள்ளுக்கு தான் இவங்க வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க பெக்ஸோராவோட. அவங்க குயிக், அதாவது அவங்களோட ஓர்டர்ஸ் வந்து இது வந்து 2வது ஓர்டர்ஸ் தான். அதில் வந்து அவங்க 250 அவங்களோட யூஸப்பை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபஹ்மிதா சிஸ்டர். நீங்களுமே வந்து குயிக்காக வந்து உங்களோட மற்ற ஷாப்புகளையுமே வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணணுன்னு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். 2வது வந்து நெக்ஸ்ட் சிஸ்டர், இது வந்து அஸ்கியா சிஸ்டர் டீமில் இருக்கிறாங்க. நஸ்ரா உம்மா, இவங்களுமே வந்து அவங்களோட யூஸப்பை ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரா உம்மா. நீங்களுமே வந்து அடுத்தடுத்த குயிக்காக வந்து உங்களோட 7 ஷாப்புகளையுமே மற்ற ஷாப்புகளையுமே வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னு நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் இவங்க வந்து இப்போ சாஹிரா, இவங்களுமே வந்து அஸ்கியா சிஸ்டர் டீமில் உள்ளவங்க தான். இவங்களுமே வந்து அவங்களோட ஷாப்பை வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சாஹிரா சிஸ்டர்.
நீங்களுமே வந்து அடுத்த ஷாப்புகளை வந்து குயிக்காக ஆக்டிவ் பண்ணணும்னு விஷ் பண்ணி கொள்கிறேன். இது வந்து எந்த டீமில் உள்ளது. இவங்க வந்து நுஸ்லா சிஸ்டர். இவங்க வந்து அவங்களோட 1A ஷாப்பை ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் நுஸ்லா சிஸ்டர். நீங்களுமே வந்து உங்களோட அடுத்த கட்டம் வந்து நீங்கள் ஒரு இன்கம் ஏர்னராக வரணும்னு நான் விஷ் பண்ணி கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்லா சிஸ்டர். இவங்க வந்து சுக்ரி ப்ரோ. இவங்க வந்து அவங்களுமே வந்து இது அஸ்தியா சிஸ்டர் டீமில் உள்ளவங்க தான். இவங்களும் வந்து அவங்களோட ஷாப்பை 1A ஷாப்பை ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சுக்ரி ப்ரோ. நீங்களுமே வந்து உங்களோட குயிக்காக அவங்களோட ஷாப்புகளை வந்து ஆக்டிவ் பண்ணணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து அமுதா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஸ்னா சிஸ்டர் டவுன் லைனர் தான். இவங்களுமே வந்து அவங்களோட ஷாப்பை ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் அமுதா சிஸ்டர். நீங்களுமே வந்து குயிக்காக அவங்களோட மற்ற ஷாப்புகளையுமே வந்து ஆக்டிவ் பண்ணி நீங்களும் குயிக்காக ஒரு இன்கம் ஏர்னராக வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஷாப்புகள் ஆக்டிவ் பண்ணின எல்லா லீடர்ஸையுமே வந்து நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து குயிக்காக ஒரு இன்கம் ஏர்னராக வரணுண்டு. இது வந்து சனுலியா. இவங்க வந்து அஸ்தியா சிஸ்டரை வந்து டீமில் இருக்கிறவங்க. இவங்க வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் இது 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சனுலியா சிஸ்டர். நீங்களுமே வந்து இனி வரும் காலத்தில் வந்து குயிக்காக நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் ஏர்னராக நீங்கள் வரணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். இவங்க வந்து சஸ்னா சிஸ்டர். சஸ்னா சிஸ்டருமே வந்து இந்த வீக் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்மை ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்களுமே வந்து ஒரு பெஸ்ட்டான லீடர். எல்லா வகையிலையுமே வந்து இவங்க ஒரு பெஸ்ட்டான லீடர். இவங்க வந்து இதுக்குள்ள ஜாயின் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு கூடியா தான் இருக்கும். அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு 3 மாதம் இவங்க செட்டப் ஆகி இருந்தாங்க. ஜாயின் பண்ணது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடவே இல்லை. திருப்பி திடீர்னு இதுக்குள்ளே வந்தாங்க. திருப்பி குயிக்காக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குயிக்காக நிறைய ரெக்ரூட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு லீடராகவும் இவங்க இருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க எல்லா வகையிலும் இவங்க நிறைய ஏற்கனவே ஒரு ஃபிலிம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த வகையில் இவங்க ஒரு பெஸ்ட்டான லீடர். எல்லா வகையிலுமே இவங்க ஒரு பெஸ்ட்டான லீடராக இருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சஸ்னா சிஸ்டர். நீங்களுமே வந்து உங்களுக்கு நிறைய கோல்கள் இருக்கும். அதே போல் நிறைய ஆசைகள் எல்லாமே இருக்கும். அது இந்த பெக்ஸோரா மூலமாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நானும் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தடுத்த வீக்லேயுமே நீங்கள் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு இன்கம் ஏர்னராக வரணுன்றதும் என்னோட ஆசை. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சஸ்னா சிஸ்டர். இவங்க வந்து முஜாஹிதா. இவங்க வந்து எந்த சைட்டில் உள்ள ஒரு லீடர் தான். இவங்க வந்து இந்த வீக் 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தா 20,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன். இவங்க முஜாஹிதா சிஸ்டர். இவங்க வந்து ஆரம்பத்தில் நல்ல குயிக்காக நிறைய ஓடர்ஸ் போட்ட ஒரு லீடர்ஸ் தான். இப்போ கொஞ்சம் புள்ளகள் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்களுமே இன்னும் உங்களுக்கு நிறைய அச்சீவ் பண்ண வேண்டிய இதுகள் வந்து இந்த பெக்ஸோரா மூலமாக நிறைய அச்சீவ் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களோட ஷாப்புகளை வந்து இன்னும் நம்ம இந்த இன்கம் வந்து அடுத்தடுத்த வீக்கில் வந்து நிறைய இன்கம் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு இன்கம் ஏர்னராக நீங்கள் வரணுன்றது என்னோட ஆசை. கங்க்ராச்சுலேஷன் முஜாஹிதா சிஸ்டர். இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலிகா சிஸ்டர். இவங்க வந்து எந்த சைட்டில் உள்ள லீடர்ஸ் தான். ஹாலிகா சிஸ்டர் இவங்கள பார்த்தீங்கன்னு சொல்ல போனால் நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன்னா இவங்களை நான் நேரடியாக பார்த்துட்டிருக்கிறேன். இவங்களுக்கு வந்து 4 கிட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க 4 பிள்ளைகளையும் வச்சு கொண்டு இந்த பிஸ்னஸில் வந்து அவ்வளோ ஒரு டைம் கொடுத்து இதை செய்வாங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து இந்த பிஸ்னஸை பற்றியே பேசி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான லீடர் தான் ஹாலிகா சிஸ்டர். இவங்க வந்து இந்த ஓடர்ஸ் எடுக்கிறதுலையுமே வந்து கொஞ்சம் நல்லா கதைச்சி கொஞ்சம் ஓடர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு லீடர். அதே நேரம் இவங்க வந்து இந்த எல்லா வகையிலையுமே வந்து கொஞ்சம் நல்ல அந்த பொறுத்து போகக்கூடிய ஒரு பொறுமைசாலின்னு சொல்லலாம். நான் கண்டிக்கிறேன் நேரடியாக. அவங்கள பற்றி நல்லா தெரியும் எனக்கு பர்சனலாக. அந்த வகையில் ஒரு பெஸ்ட்டான லீடர் தான் இவங்க. இவங்களுக்கு வந்து
இன்னுமே அடுத்தடுத்த கட்டமா இவங்க நிறைய இன்கம் எடுத்து நிறைய இவங்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் நிறைய கோல் இருக்குது என்கிட்ட நேரடியாக பேசிக்கிறாங்க. அந்த வகையில் ஹாலிகா சிஸ்டர் நீங்களுமே வந்து நிறைய உங்களோட கோல்கள் எல்லாம் அச்சீவ் பண்ணணுன்றது என்னோட ஆசை. நீங்கள் அடுத்தடுத்த வீக்லேயுமே வந்து நிறைய இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு இன்கம் ஏர்னராக வரணும். அந்த வகையில் நானும் உங்களை விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஹாலிகா சிஸ்டர். இவங்க வந்து உபைதா சிஸ்டர். இவங்க வந்து அஸ்கியா சிஸ்டர் டீம்ல இருக்கிறவங்க. இவங்களுமே இந்த வீக் வந்து 10,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலி வந்து இவங்க வந்து 30,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் உபைதா சிஸ்டர். நீங்களுமே வந்து உங்களுடைய பெக்ஸரா ஜேர்னியில் நிறைய இன்கம் எடுத்து இங்கே நல்ல ஒரு இன்கம் ஏர்னராக வரணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் இவங்க பார்த்தா ஆரிஃபா சிஸ்டர். இவங்க வந்து என்ற சிஸ்டர் தான். இவங்களுமே வந்து இந்த வீக் வந்து 10,000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக வந்து இவங்க 1 லேக் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஆரம்பத்திலேயே இவங்க வந்து நிறைய ஓடர்ஸ் போட்ட ஆட்கள் இவங்கெல்லாம். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணின லீடர்ஸ் மாதிரி தான் இவங்க. இவங்க மூலமாக நான் நிறைய இன்கமும் எடுத்திக்கிறேன். அதே போல் அந்த வகையில் இவங்களுமே அடுத்தடுத்த வீக்கில் நிறைய இன்கம் எடுத்து அவங்களுடைய ஆசைகளையும் வந்து இந்த பெக்ஸரா மூலமாக நிறைவேற்றி கொள்ளணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆரிஃபா சிஸ்டர். இவங்க வந்து அக்ஸா சிஸ்டர் ஏத சைட் தான். அதில் அக்ஸா சிஸ்டர் சைட்டில் இருக்கிறவங்க ரசீலா சிஸ்டர். இவங்க வந்து எந்த டீம்லேயே வந்து அதிகமான ஓர்டர் போடக்கூடிய ஒரு பெஸ்ட்டான லீடர். இவங்க வந்து அடிக்கடி என்னோட தொடர்பு கொண்டு இருப்பாங்க. என்னோட ஃபோனில் டவுட் கேட்பாங்க. நிறைய அவங்களோட டவுட்கள் கிளியர் பண்ணுவாங்க. பேசிக்கொண்டே இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டு செய்யக்கூடிய ஒரு லீடர். நாங்கள் சொல்கிறது அப்படியே கேட்கக்கூடிய ஒரு லீடரும் இவங்க. நிறைய என்ன வர பர்சனலாக எங்களுக்கு கால் பண்ணி ஆஃப்லைன் மீட்டிங் ஒன்று செய்யணும் வாங்க வாங்கன்னு அப்படி ஒரு ஆர்வமாக இருக்கிற லீடர். அவங்களோட நிறைய இன்கம் எடுக்கணுன்றது அவங்களோட ஆசை. ஸோ அந்த வகையில் அதுக்காக நிறைய அவங்க இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதில் ஒர்க் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ரசீலா சிஸ்டர். நீங்கள் நினைச்சதெல்லாம் இதில் நடக்கணும். இந்த பெக்ஸரா மூலமாக நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணுன்ட்டு நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ரசீலா சிஸ்டர். அவ்வளவு தான் எந்த டீமில் இன்கம் எடுத்த லீடர்ஸ்மா. ஸோ மறுபடியும் எல்லாரையும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். ஓகே சிஸ்டர். ஓகே ஜஸாக்கல்லா ஹைர் சாபியா சிஸ்டர். நானும் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் உங்களோட டீம்ல இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸையும். அகைன் வந்து இந்த லாஸ்ட் வீக் வந்து இன்கம் எடுத்த எல்லா லீடர்ஸ் மாதிரியும் ஷாப் ஆக்டிவ் பண்ண எல்லா லீடர்ஸ் மாதிரியும் நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து எங்களோட சஃபா சிஸ்டரோட டீம்ல இன்னும் இன்கம் ஏர்னர்ஸ் அதிகரிக்கணும். நாங்கள் எல்லாமே ஆல்ரவுண்டர் சஃபா சிஸ்டர் டீம் தானே. இன்னும் இன்கம் ஏர்னர்ஸ் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொண்டு இந்த செஷனை முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களோட ஜாயின் பண்ணியிருந்ததுக்கு. ஜஸாக்கல்லா ஹைர் டு ஆல்.